ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரணகளி செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். ஏதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக உங்களுக்கும் இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதோட பூவை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. இது வருஷத்தில் ஒரு வாட்டி தான் அந்த பூ பூக்கும். பூக்கூடிய டைம் அழகாக இருக்கும், பார்க்கக்கூடிய டைம் பாருங்கள். அது பூத்ததுக்கப்புறம் இப்படி ஒரு கீழே வரும். இதை பார்க்குறதுக்கு ஒரு பொம்மை மாதிரியே இருக்குது பாருங்கள். ஒரு பொம்மை தொங்க விட்டால் எப்படி இருக்கும் அதை மாதிரி இருக்கும். ஒரு கொத்தாக பூத்துக்கும், பூக்கூடிய டைம் ஒரு கொத்தாக பூத்துக்கும். இந்த செடியை பார்க்கக்கூடிய டைமெல்லாம் எங்களுக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வரும். அதை நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். இப்போ நமக்கு இந்த செடியை ஃபஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இதோட மருத்துவ குணத்தை பற்றியும் நான் 1-2 படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், மொத்தமாக பூத்து நிற்குது. இப்போ பூ பூக்கக்கூடிய சீசன் ஆனனால என் மாடி தோட்டத்தில் இதுதான் இப்போ ஃபஸ்ட் இடம் பிடிச்சிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்களா, மொத்தமாக பூத்து நிற்கக்கூடிய டைம் எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்களேன். இதோட இலையெல்லாம் இப்படி தான் இருக்கும், நல்லா திக்காக இருக்கும். இது அழகு செடியாகவும் சிலவங்க வளர்த்துறாங்க. மருத்துவம் நிறைய இருக்குங்க இதிலேருந்து. இதோட இலையில இருக்கிறது தான் நல்ல மருத்துவம். ஃபஸ்ட்டு இந்த இலையில தாங்க மருத்துவ குணம் நிறைய நிறைஞ்சிருக்குது. டெய்லி இந்த இலையை ஒன்று சாப்பிட்டா நமக்கு உடம்புல எல்லா நோய்களுக்கும் கிட்டத்தட்ட உடம்புல நிறைய நோய்களுக்கு குணம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதில் 1-2 நமக்கு பார்க்கலாம். சிறுநீரக கற்கள், நம்ம கிட்னியில் கல்லுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த கல்லுக்கு இந்த இலை ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சதுங்க. இதில் ஒவ்வொரு இலை நம்ம காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டாலே அந்த கிட்னியில் இருக்க கல் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி நமக்கு வந்துடும். அது டெய்லினா 7 நாள் தொடர நம்ம காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வரணும். வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வரக்கூடிய டைம் இலையாகவும் சாப்பிட்லாம், இதில் நீங்கள் ஜூஸாகவும் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி 7 நாள் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரக்கூடிய டைம் அந்த கிட்னியில் இருக்க கல் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வந்துடுங்க. அப்படி சாப்பிட்றதுனா நம்ம இப்போ சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, செடி கிடச்சிச்சேன்னு சொல்லி செடியை பிடுங்கிட்டு வந்து வீட்டில் வந்து இலையை ஒண்டியாக பிச்சு சாப்பிடுவாங்க, ஜூஸாகவும் பண்ணி குடிப்பாங்க. ஆனால் அப்படி பண்ணவே கூடாதுங்க. என்னென்னா, செடியில் நிற்கக்கூடிய டைமே ஒவ்வொரு இலையாக வச்சு பறிச்சிட்டு வரணும். பறிச்சிட்டு வந்து அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம பண்ணி குடிக்கணுங்க. இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டா தான் அந்த எஃபெக்ட் நமக்கு உடம்புல தங்குங்க. அப்படி நீங்கள் செடியிலேருந்து பறிச்சிட்டு வந்து தான் நீங்கள் ஜூஸ் ஆனாலும் சரி, டைரெக்டாக சாப்பிட்றதானாலும் சரி அப்படியே பண்ணுங்கள். அல்லாமல் பிடுங்கிட்டு வந்து சாப்பிட்டா அதோட எஃபெக்ட் இருக்காதுங்க. அதுவும் வெறும் வயிற்றில் தான் சாப்பிடணும். காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லதுங்க. ஃபாலோ பண்ணி பாருங்கள், பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அடுத்து பார்க்கலாம். அடுத்து இந்த இலையை சாப்பிட்டு வர்றதுனால சர்க்கரை நோயோட அளவும் கம்மியாகுங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், இல்லை சாப்பிட்டு பாருங்கள். சர்க்கரை அளவு கம்மியாகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இப்போ கீழே விழுந்துட்டோன்னா காலில் அடிப்படும் பாருங்கள். அப்படி அடிப்பட்டாலோ அல்லனா காலில் புண்ணு ஏதாவது வந்தாலோ இதோட இலையை அரைச்சி நமக்கு பட்டாட்டும் போட்டுக்கலாம், இல்லைன்னா அதில் வச்சு கெட்டிக்கவும் செய்யலாம். அப்படி பண்ணால் அந்த புண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி வரும், வலியும் கொஞ்சம் கம்மியாகுங்க. அப்படி நிறைய மருத்துவ குணம் இந்த இலையில இருக்குங்க. இந்த இலையை சாப்பிட்றதுனால மூச்சு திணறல், இந்த இருமல் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட கம்மியாகிக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி உடல் எடையும் கம்மியாகும்னு சொல்கிறாங்க. இதோட சாட்டை குடிச்சிட்டு வந்தால், இலையோட சாட்டை குடிச்சிட்டு வந்தால் உடல் எடையும் கம்மியாகும்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லதுங்க இந்த இலை. ஒரு செடி இருந்தாலே போதும், நிறைய செடியை நமக்கு உருவாக்கியும் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் மருத்துவ குணம் நிறைஞ்ச இந்த ரணகளியை வீட்டில் வச்சு வளர்த்துங்க. அதே மாதிரி காய்ச்சல் வந்துச்சுன்னா, உடம்புல காய்ச்சல் ஏதாவது வந்துச்சுன்னா இந்த இலையை தண்ணியில் கொதிக்க வச்சு இந்த தண்ணியை குடித்தா கூட காய்ச்சல் கம்மியாகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் கூட நானும் ட்ரை பண்ணணும்னு இருக்கேன். எல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணணும். ஏன்னா என் மாடி தோட்டம் ஃபுல்லாக நிறைஞ்சு வளர்ந்துருச்சுங்க. இவ்வளோ பெரிய மருத்துவ குணம் உள்ளதெல்லாம் நான் அப்படியே சும்மா வேஸ்ட்டாக விட்டுருக்கேனேன்னு சொல்லிட்டு எனக்கு சில டைம் ஃபீல் ஆகும். இனி ஒன்றா நானும் ட்ரை பண்ண போகிறேன். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. வீட்டில் இருந்துச்சுன்னா, இல்லைன்னா நீங்கள் வாங்கி வளர்த்தக்கூடிய இதை பாருங்கங்க. ரொம்ப நல்லது இது. இந்த இலையோட சாட்டையோ இந்த இலையோ சாப்பிடக்கூடாதது யாரெல்லாம்னாங்க, இந்த கர்ப்பிணி பெண்ணுங்கள் இதை சாப்பிடக்கூடாதுங்க. அதே மாதிரி பால் ஊட்டுறவங்க, குழந்தைங்களுக்கு பால் ஊட்டுறீங்க பார்த்தீங்களா, அவங்களும் இந்த இலையை சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இந்த இலையை சாப்பிடக்கூடிய டைம் நம்ம இப்போ இருமல், இந்த கல்லீரலுக்கெல்லாம் நம்ம சாப்பிட்ற பாருங்க, கிட்னியில் கல் இருக்குது கரையிறதுக்கு வேண்டி. அப்போ சாப்பிடக்கூடிய டைம் நம்ம 1-2 பத்தியம் பார்த்துக்கணுங்க. அப்படி என்ன பத்தியம் பார்க்கணுன்னா, இது சாப்பிடக்கூடிய டைம் நம்ம பால் சம்மந்தப்பட்ட பொருள் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி முட்டை சாப்பிடக்கூடாது, இறைச்சி சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் சாப்பிடாம பத்தியம் பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா எல்லாம் கரெக்டாக கேட்குங்க உடம்புல. இவ்வளோ நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச இந்த ரணகளியை நம்ம எப்படி வளர்க்குறதுங்கிறத பார்க்கலாங்க. ஈஸியான மெத்தடுங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டிய தேவையில்லை. இதே மாதிரி ஒரு இலை கரைச்சிச்சினாலே போதுங்க.
எங்கே நீங்கள் கண்ணில் பட்டாலும் இந்த ஒரு இலை கிடச்சிச்சின்னா எடுத்துகிட்டு வந்துடுங்க. அல்லனா அவங்க யாருக்கிட்டையாவது கேட்டாவது வாங்கிட்டு வந்துடுங்க. இங்கே செடி தர வேண்டாம், எனக்கு இந்த ஒரு இலை கிடச்சா கூட போதும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. இந்த இலையிலேருந்து நமக்கு செடியை உருவாக்கி எடுத்துடலாம். வாங்க எப்படி உருவாக்குறதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டியை கீழே ஒரு இலை தானே கீழே விழுந்திருக்கு பாருங்கள். இந்த பாட்டுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலை தானே விழுந்து அது ஒரு அந்த மண்ணுக்கு மேலே இருந்துட்டு அழகாக முளைச்சிருக்கு பாருங்கள். நான் காமிக்கிறேன் கிளியராக. பார்த்தீங்களா, சைடு கணு வாக்கில் அது அழகாக வேர் விட்டு வளர்ந்து நிற்கிது பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி லைட்டாக ரெட் கலரில் இப்படி லைட்டாக திளில் விட்டுக்கிட்டு முளைப்பு திறன் லைட்டாக வந்துக்கிட்டு அப்படியே இலை சின்ன சின்ன இலை விட்டுது பாருங்கள். எல்லாம் ஒவ்வொரு கணுக்குள்ள ஒவ்வொரு செடி உருவாகிட்டுருக்கு. எவ்வளோ செடி உருவாக்கலான்னு பாருங்களேன். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, லைட்டாக உருவாகி வர்றது. இதுலேருந்து கொஞ்சம் வளர்ந்ததை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பக்கத்துலேயே ஒரு பாட்டில் பாருங்கள் விழுந்து முளைச்சி நிற்கிறத. இப்படி இடத்துல எவ்வளோ வேர் வந்திருக்குன்னு பாருங்கள். அழகாக இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு இலைக்கு அழகாக ஒரு செடி உருவாகி இருக்குது பாருங்கள். ஒரு இலை கிடச்சாலே நீங்கள் கொண்டு வந்து நட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் நடவே தேவையில்லை, அப்படியே சும்மா இப்படி தூக்கி போட்டாலே போதும். அழகாக அது தானாகவே வேர் பிடிச்சி தானாகவே வேரை கீழே விட்டு அழகாக வளர்ந்து இதை மாதிரி வந்துடுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு இலையில நிறைய செடியை உருவாக்கி எடுத்துல என் மாடி தோட்டம் ஃபுல்லாக நிறைஞ்சு நிற்குது. அதே மாதிரி இங்கே வாங்களேன், இந்த சைடில் பாருங்கள் எப்படி முளைச்சி நிற்குதுன்னு பாருங்கள். இலையெல்லாம் விழுந்து அழகாக முளைச்சி நிற்குது. நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வேர் விட்டுருக்குதுன்ட்டு. மாடி தோட்டம் ஃபுல்லாகவே இந்த செடி தான். இங்கே பாருங்கள், இதை ஒன்று பாருங்களேன். பாருங்கள், ஒரு இலையில முளைச்சிருக்கு பெரிய செடி. இது ஒன்றே ஒன்று தான் இந்த இலையில முளைச்சிருக்கு. அவ்வளோ அழகாக பெரிய செடியாக முளைச்சி நிற்குது பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா இதில் 2 செடி முளைச்சி நிற்குது. இங்கே நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேங்க, நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் இதோட மருத்துவ குணம் தெரியலேன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. அதனால் நான் சொல்லி தான் கொடுக்குறேன் நிறைய பேருக்கு. அதை மீறி என் மாடி தோட்டம் ஃபுல்லாக நிறைய வளர்ந்து நிற்குதுங்க. இப்போ நான் சொன்ன இடையில நான் சின்ன வயசில் இதை வச்சு நாங்கள் நிறைய விளையாடி இருக்கோன்ட்டு, அது நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இது நாங்கள் சின்ன வயசில் இருக்கக்கூடிய டைம், இந்த பள்ளிக்கெல்லாம் போகக்கூடிய டைமு. இது ஸ்கூல் பக்கத்துலேயே வச்சு விற்பாங்க, சந்தையில் வச்சு விற்பாங்க, ஒரு கொத்தாக வச்சு விற்பாங்க. அப்போ எல்லாம் நாங்கள் ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு பதில் அந்த காசு இருந்துச்சுன்னா இதுதான் வாங்குவோம். ஏதாவது இருந்துச்சுன்னா சாக்லேட் வாங்க காசு தந்தால் நாங்கள் இதுதான் வாங்கி வச்சுக்குவோம். இதை எப்படி யூஸ் பண்ணுவோன்னா, இதை ஒன்றா பிச்சுக்குவோம். இப்படி காமிக்கிறோம். இதை பிச்சு எடுத்துக்கிட்டு இதில் இருக்கிறத அப்படியே எடுத்துருவாங்க. இதை மெதுவாக எடுப்போம். இப்போ இதை எடுத்துருவோம். இது நமக்கு தேவையில்லை, இதை தூக்கி போட வேண்டியதான். இப்போ இதை எடுத்து தான் நாங்கள் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி அடித்து உடச்சி விளையாடுவோங்க. இது வாயில் வச்சு நாங்கள் உடச்சி விளையாடுவோம். இதை பார்க்கக்கூடிய டைமெல்லாம் எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தாங்க வரும். இப்போ என் பசங்கள்கிட்ட சொன்னால் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, புரிஞ்சு எடுத்துக்கவும் தெரியாது அவங்களால. இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணீங்கன்னு அவங்க கேட்பாங்க. அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ என் மாடி தோட்டத்தில் ஃபுல்லாக நிறைஞ்சு வளர்ந்து நிற்குதுங்க. சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் கொடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். Bye friends.